இன்றைக்கி நாவல்பழத்தில் ஒரு அல்வா செஞ்சுங்க. அதை பால் மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாவல் பழத்தில் ஒரு அல்வா தாங்க செய்ய போகிறோம். இது சின்ன குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்குறோங்கிறது பின்னாடி காரணம் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு இந்த பக்கம் நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுட்டேன். அந்த பக்கம் முந்திரி திராட்சையை நெய் வச்சு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. நம்ம இந்த நாவல் பழத்தில் உள்ள சதைங்க புளி கரைக்கிற மாதிரி அப்படியே நல்லா கரைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த தோலும் சதையும் நம்ம எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திரும்ப அதை இந்த பாத்திரத்தில் எந்த நான்ஸ்டிக் இல்லை காடி கனமானதை வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறணும். அந்த பேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு நாட்டு சர்க்கரை போடுங்க. எவ்வளோ தூரம் போடணுமோ போட்டுக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. திரும்ப கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மைதாவுக்கு அது தண்ணியில் கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தானங்க நான் எடுத்தேன். அப்புறம் இது நல்லா வெந்த பிறகு இந்த நெய் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்த பிறகு அந்த நெய் இருக்கும்ல, அந்த நெய்யையும் இந்த லேஸ் கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் நம்ம விடாமல் கிளறணுங்க. எப்போயுமே அல்வா கிளறும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம விடாமல் கிளறணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நல்லா சட்டியில் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்களா. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கிளறி பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் நல்லா டார்க் பர்பிள். அந்த நவாப்பழத்தில் அது ஒரு பெஸ்ட்டுங்க. அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வறுத்த முந்திரி திராட்சையை நம்ம போட்டிருக்கிறேன். இப்போ தான் நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கிறேன். என்னென்னா, இப்போ இப்படி கிளறும் போது அந்த முந்திரி திராட்சையை ஒரு பக்கமாகவே இப்படி சேர்ந்து போயிடுச்சு. நம்ம என்ன செஞ்சுருக்கணும், கிளறி முடிச்சுட்டு நல்லா பீஸ் போட்டு நல்லா ஆற வச்சு நெய் தடவின பிளேட்டில் ஆற வைப்போம் இல்லையா. அப்போ நம்ம பீஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு முந்திரியும் திராட்சையும் வச்சுருக்கலாம். பட் எனக்கு அந்த ஐடியா இல்லை. அதனால் நீங்கள் செய்கிறதா இருந்தால் முதலே முந்திரி திராட்சையை க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் போட்டு அது நெய் தடவின பாத்திரத்தில் வச்சு பரப்பி விட்டுட்டு மேலே ஒவ்வொரு முந்திரியும் திராட்சையும் ஒவ்வொரு பீஸில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பிள்ளைகளுக்கு ரொம்ப கண்டிப்பாக கொடுக்கணுங்க. ஏன்னா இதில் இந்த நாவல் பழத்தில் ஒரு தோற்புத்தன்மையும் ஒரு புளிப்புத்தன்மையும் இருக்கும். ஒரு சிலருக்கு அது ஒத்துக்காது. இப்போ பெரியவங்களுக்கு ஒரு சிலருக்கு அது ஒத்துக்காது. அதனால தான் நான் அன்றைக்கி கூட நான் சூப் போட்டிருந்தேன். பழங்களை பழங்களாக தான் சாப்பிடணும். என் பொண்ணு கூட சிரிச்சா, என்னம்மா பழங்களை போய் நீங்கள் சூப் போடுறீங்க, ஜூஸ் போடுறீங்க அப்படின்னு. அது சில நேரம் தொண்டை கட்டுங்க. சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். அவங்களுக்காக தான் அந்த சூப் மாதிரி போட்டு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் சாருக்குமே அதிகமாக சாப்பிட்டா தொண்டை ஒரு மாதிரி பெயின் எடுக்குது பாரு. அதனால தான் அவருக்கு அன்றைக்கி சூப் மாதிரி செஞ்சு நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், அதை குடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்சேன். இப்போ இது இந்த பாத்திரத்துலேயே நம்ம பரப்பி விட்டுட்டு அந்த முந்திரியெல்லாம் நான் ஒரு பக்கமாக ஒதுக்கிக்கிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஸ்பூனில் எடுத்து காட்டும்போது இந்த ஸ்பூன் நான் நல்லா பியூர் நெய்யில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து காட்டினேன். இது ஓரளவுக்கு வலிச்சு விட்டேன். இந்த இன்னொரு ஸ்பூன் வச்சு கிளறுன்னு பார்த்தீங்களா, ஒரு பெரிய நீளமான கரண்டி வச்சு கிளறுனால அதெல்லாம் வலிச்சு விட்டதால இது கொஞ்சம் ஒட்டிக்கிடுச்சு. பட் ஒட்டாமல் தான் இருக்குது. இந்த ஸ்பூனில் ஒட்டினதுக்கு காரணம் அது ஏற்கனவே அதில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதுனால. மற்றபடி நீங்கள் இந்த பாத்திரத்தில் கிளறும் போதே பார்த்துட்டிங்கல்ல. இப்போ ஒரு தட்டில் வச்சு காமிச்சதுக்கு காரணம் இப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அல்லது நம்ம ஒவ்வொரு முந்திரியாக வச்சு ஒரு உருண்டையாக பால் மாதிரி செய்யும்போது உண்மையிலேயே அது என்ன ரொம்ப ரசித்தேங்க. ஏன்னா அதை உருட்டும் போது அப்படியே அழகாக தவழ்ந்து நம்ம கைக்குள்ளே உருண்டு ஒடியாருது. அடுத்தது அதை உருட்டி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு நாவல் பழம் மாதிரி தான் இருந்துச்சு. அதில் இந்த உள்ள ஒரு முந்திரியை வச்சு உருட்டும் போது அந்த சில நேரம் நாவல் பழம் ஃபுல்லாகவே விதையை மூடிக்கிட்டு இருக்கும். ஒரு சில நேரம் கொஞ்சம் கனிஞ்சிருச்சுன்னா அந்த விதை லைட்டாக வெளியில் தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு நாவல் பழம் அல்வா திரும்பவும் ஒரு நாவல் பழம் மாதிரியே நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நினச்சேன். இந்த பவுலில் ஏன் எண்ணெய் தடவினா இதில் ஃபுல்லாக எல்லா அல்வாவையும் எடுத்து வச்சிரும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு பவுலுக்கு தாங்க நான் அந்த பேஸ்ட்டு நவாப்பழம் பேஸ்ட்டு நான் இதில் தான் வச்சுருந்தேன். அது ஒரு பவுலுக்கு வந்திருக்கும். நான் உருட்டி 2 இதில் வச்சுருந்தேன். அப்புறம் உருட்டி எல்லாத்தையும் வச்சுருந்தேன். இதுலேயுமே வச்சுருக்கேன், அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஒரு 10-12 உருண்டை வந்துச்சுங்க. இடையிலே ஒரு டேஸ்ட்டு நானே எங்கள் சார் உருட்டி சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது குழந்தைகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அதுங்க பழமாக சாப்பிட விரும்பலைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் அல்வாவாக செஞ்சதை அப்படியே ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதை நீங்கள் பரப்பி விட்டுட்டு எனக்கு நான் காரணம் அதான் முந்திரி ஒரு பக்கமாக ஒதுங்கிடுச்சு. அதை பீஸ் போடும்போது அங்கே இங்கேமா போகும், ஒழுங்காக வராது அப்படிங்கிறது தான். பிள்ளைங்க இருந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை பிளான் பண்ணியிருப்பேன். நம்ம பெரியவங்க தானே, நாங்கள் 2 பேர் தானே அப்படின்னு நினச்சி சும்மா முந்திரி கொட்டிட்டேன். நீங்கள் முதலே பிளான் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸை நான் அப்பப்போ அப்படியே சாப்பிடணும்னு சொன்னது ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் சாப்பிட்ருங்க. ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவங்க அந்த அல்வா பேஸில் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, நிறையா செஞ்சு வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் ஜாம் செஞ்சு வச்சுக்கலாம். ஜாமும் அல்வாவும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தானேங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய நெய் ஊற்றுறோம். அது கொஞ்சம் கம்மியாக நெய் ஊற்றினா போதும் ஜாமுக்கு. அதனால் அதுவுமே நீங்கள் நெய் நிறைய ஊற்றினாலும் நல்லது தான். நம்ம நிறைய ஃப்ரூட் அல்வா நிறைய செய்வோம். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக இதில் மைதாவிலையுமே நீங்கள் அல்வா செய்யலாம். எதில் வேணாலும் செய்யலாங்க. கேரட்டில் செய்யலாம், பீட்ரூட்டில் செய்யலாம்.
உண்மையிலே இந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணேன். அது ஒட்டும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சட்டியில் ஒட்டாமல் அப்படி வரும்போது அப்பயும் நான் என்ஜாய் பண்ணேன். பொதுவாக நான் என்ஜாய் பண்ணுற டைப்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஃப்ரூட்டாகவே சாப்பிடுங்க. சாப்பிட முடியாத பட்சத்தில் ஒரு சூப்பாகவோ ஒரு ரசமாகவோ அல்லது அல்வாவாகவோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்டோட அதோட பலன் நமக்கு 90% கிடச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.